மத்திய அரசு பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். இந்த சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2 டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/1/2024 அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அரசு பள்ளியோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எங்கே டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்டில் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கான அப்ளிகேஷன் அண்டு ப்ரெஸ் நோட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து எதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல், அதாவது சண்டிகரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன பொசிஷனெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிடி, பிஆர்டி, என்டிடி, அட்மிஷன் ஸ்டாஃப், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்பர் ஸ்டாஃப், இந்த மாதிரி வந்து நிறைய விதமான 2025க்கும் 2026க்கான வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்டிடி ரெகுலருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான அலோன்சஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் என்டிடி கான்ட்ராக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். இது வந்து ஃபிக்ஸட் தான். அண்ட் இதில் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் செகண்டரி வித் நர்சரியோ அல்லது டீச்சர்ஸ் ட்ரைனிங்கு டிப்ளமோ அல்லது டிப்ளமோ நர்சரியும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரைமரியில் நீங்கள் வந்து படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கான நாலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் ஆஃபீஸை வந்து உங்களுக்கு மஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்டு ரீட் அண்ட் ரைட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியில் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும், அதாவது பேசவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு பிஜிடியில், அதாவது பிஆர்டியில் ரெகுலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர் டிப்ளமோவில் வந்து பார்த்திங்கன்னா எலமெண்ட்ரி எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீனியர் செகண்டரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலமெண்ட்ரி அண்ட் பிஎட் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரவாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஷுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட் வரைக்கும் 1 ஜூலை 2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 50 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஜிடி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிடி சன்கிரிட் ரெகுலர் பேசிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 33,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஏ, எஜுகேஷன் அலவுன்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அலவுன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மாஸ்டர் டிகிரியோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரிலையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாவே போதும். அது யூஜி இருந்தாலும் சரி, ஏஐசிடிஇ இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா
50% உங்களுக்கு மார்க் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஜிடி சயின்ஸ் கான்ட்ராக்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33,000 உங்களுக்கு ஃபிக்ஸடு சேலரி வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரியோ வந்து பார்த்திங்கன்னா யூஜிலியோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் வந்து பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க கேட்டிருக்கிற மாதிரி எஜுகேஷன் லெவலில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிடி இங்கிலீஷ் கான்ட்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 33,000 உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி வந்து இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜிடி அதாவது சோஷியல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அண்ட் டிஜிடி கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் டிஜிடி ஹிந்தி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் படிச்சிருக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க பொதுவாக வந்து கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியோ அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரியோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33,000 உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி இருக்கும். இதில் வந்து பிஎட்டோ அல்லது பிஎட் ஜென்ரலோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இவங்க கொடுத்துருக்கிற ஏதாவது ஒரு எஜுகேஷனில் நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் அதாவது 50% நீங்கள் மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக சூப்பரிண்டென்ட்டுக்கு வந்து 25,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். கிராஜுவேட்டில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கிளர்க்குக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14,500 உங்களுக்கு ஃபிக்ஸட் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இதுலேயோ நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஹையர் அதாவது ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பேஸ்க்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 13,000 உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித எஜுகேஷனும் தேவையில்லை. நீங்கள் எஜுகேஷன் இல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த வித எக்ஸாமும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபீஸஸும் கிடையாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெல்ப்பருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். எந்தவித குவாலிஃபிகேஷனும் வந்து தேவையில்லை. அண்ட் ஃபிட் ஃபாரும் இருந்தாவே போதும் அப்படின்ற ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் அபிலிட்டி வந்து உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எந்த வித எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் உமன் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி ஸ்டாண்டர்டில் நீங்கள் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஹார்டு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து 25 ஜனவரி 2025 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 14 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி ஆகணும். இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க டூவோட அட்ரஸும் அண்ட் ஃப்ரம்மோட அட்ரஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணியோ அல்லது நீங்கள் கைப்படியாக எழுதியோ நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து நார்மலாக தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் இது கூட அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒன்லி இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்லி ஜெராக்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.